புஷ்பா 2 திரைப்பட சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட 23 பேர் மீது ஹைதராபாத் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அல்லு அர்ஜுன் 11வது நபராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். குற்றப்பத்திரிகையின் விவரம் என்ன? தெலுங்கு சினிமாவில் ஐகான் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் அல்லு அர்ஜுன் பான் இந்தியா அளவில் கோடிகளை அள்ளும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். டோலிவுட்டின் மாஸ் ஹீரோவாக வலம் வரும் இவர் புஷ்பா படத்தின் மூலம் பான் இந்தியா ஹீரோவாக உருவெடுத்தார். இப்படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகமாக உருவான புஷ்பா 2 தி ரூல் திரைப்படம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியானது. முன்னதாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்த திரைப்படத்தின் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சிக்கடப்பள்ளியில் அமைந்திருக்கும் சந்தியா திரையரங்கில் வெளியிடப்பட்டது. இதனை பார்க்க இரவு 9:30 மணிக்கு அல்லு அர்ஜுன் சென்றார். அப்போது அல்லு அர்ஜுனை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்தனர். இதனால் திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறை வேறு வழியின்றி தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயதான ரேவதி என்ற பெண்ணும் அவரது 9 வயது மகன் ஸ்ரீ தேஜாவும் மயங்கி விழுந்தனர். கவலைக்கிடமான நிலையில் இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது செல்லும் வழியிலேயே ரேவதி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகன் ஸ்ரீ தேஜா மருத்துவ சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்தார். இது தொடர்பாக ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து அல்லு அர்ஜுனை கடந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். இதையடுத்து சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்ட அல்லு அர்ஜுன் மறுநாள் காலை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு நம்பள்ளியில் உள்ள 9வது கூடுதல் முதன்மை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதில் மொத்தம் 23 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் அல்லு அர்ஜுனின் பெயர் 11வது குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டுள்ளது. சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள் பெத்தராம் ரெட்டி, சின்னராம் ரெட்டி, சந்தீப் என 8 பேரும், திரையரங்க மேலாளர் நாகராஜு, காவலாளி விஜய் சந்தர் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த குற்றப்பத்திரிகையில் அல்லு அர்ஜுன் மற்றும் புஷ்பா 2 படக்குழுவினர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அல்லு அர்ஜுன் தனது தனிப்பட்ட பாதுகாவலர்களுடன் திடீரென தியேட்டருக்கு வந்ததால் தான் ரசிகர்கள் போட்டி போட்டு அவரை பார்க்க முயன்றனர். இதுதான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த துயர சம்பவத்தின் தொடக்க புள்ளி அல்லு அர்ஜுனின் வருகை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனி இந்த குற்றப்பத்திரிகையின் மீது தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும். விசாரணையின் முடிவில் தண்டனைகள் அறிவிக்கப்படும். இதனால் இந்த குற்றப்பத்திரிகை நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது.